மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி 39 இடங்களையும் கைப்பற்றும் என இந்தியா டுடே சி வோட்டர் கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிய தகவல்கள் இவை. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா டுடே சி வோட்டர் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இதில் தமிழகத்தில் திமுக கூட்டணி 39 இடங்களையும் கைப்பற்றும் எனவும் அதிமுக பாஜகவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இன்று நடைபெற்ற அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகளுக்கான பயிற்சி பட்டறை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநில உரிமைகளை பாதுகாக்கவே தேசிய அளவிலான கூட்டணியில் இருந்து பிரிந்துவிட்டதாக விளக்கமளித்தார். ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாடு, வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது கொத்து கேட்பது கிடையாது. ஆகவேதான் நாம் தனியாக பிரிந்து விட்டோம், நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்காக பிரிந்து விட்டோம். இதேபோல் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், தேர்தலில் நின்று வென்றால்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பக்குவம் வரும் என்று விமர்சித்தார். இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல. இப்போ என்னை இதை நீங்கள் சொன்ன உடனே என்னை வைவார் அவர். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் தானே அந்த பக்குவம் வரும். எதிர்க்கட்சியில் இருக்கும் சருகுகளை வைத்து பாஜக தலைவர் அண்ணாமலை தோரணம் கட்ட பார்ப்பதாக திராவிட கழக தலைவர் வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஒவ்வொரு எதிர்க்கட்சியிலையும் இருக்கக்கூடியவர்கள் இந்த உலர்ந்த சருகுகள் இருக்கு பாருங்க, சருகுகளெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து அதை தோரணமாக கட்டலாம் நினைக்கிறாங்க. இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைத்தாலும் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டி என்பதில் உறுதியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்காவிட்டால் தனி சின்னத்தில் போட்டியிடவும் கமல் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக விசிக இடையே வரும் 12ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாகவும், நாடாளுமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளுக்கு குறையாமல் போட்டியிட விசிக முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்துக்கு கூடுதல் தேர்தல் அதிகாரிகள் இன்று நியமிக்கப்பட்டுள்ளனர். செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்துக்கு 3 கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த 3 அதிகாரிகளுமே பணப்பட்டுவாடாவை தடுப்பது, பாதுகாப்போடு தேர்தலை நியாயமாக நடத்தும் பணியில் கவனம் செலுத்த உள்ளார்கள். ரஞ்சித், நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.